விஜய் தலைமையிலான தமிழக அமைச்சரவையில் அதிமுகவுக்கு இடம் கிடைக்கல. இதனால் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் அணியினர் ஏமாற்றம் அடைந்திருக்காங்க. இதனால் மீண்டும் எடப்பாடி பக்கம் தாவ எம்எல்ஏக்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. இது தொடர்பான செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நடிகர் விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காததால் திமுக கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்தார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத நிலையில திரைமறைவு பேச்சுவார்த்தை மற்றும் குதிரை வீரத்தின் மூலம் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை உடைத்து கொண்டு எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில 25 அதிமுக எம்எல்ஏக்கள் முதல்வர் விஜய் அரசுக்கு ஆதரவு கொடுத்தனர். அதிமுக கொறடா உத்தரவை மீறி 25 அதிமுக எம்எல்ஏக்கள் செயல்பட்டதாக கூறி அவர்களின் எம்எல்ஏக்கள் பதவியை பறிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சபாநாயகர் மற்றும் ஆளுநரிடம் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில அதிமுகவை உடைத்து கொண்டு தனி அணியாக செயல்பட்டு வரக்கூடிய எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 7 அல்லது 8 பேருக்கு தமிழக அமைச்சரவையில் இடம் வழங்கப்படும் என்று விஜய் உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. இந்த உறுதிமொழியை ஏற்றுதான் அதிமுகவை உடைத்து கொண்டு 25 எம்எல்ஏக்களும் வெளியே வந்ததாகவும், ஆனால் நேற்று தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்ட போது அதிமுகவின் அதிருப்தி அணியில் இடம்பெற்றுள்ள எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட எம்எல்ஏக்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படல. இதனால் அவர்கள் பெரும் ஏமாற்றத்துல இருக்காங்க. விஜயின் பேச்சை நம்பி தமிழகத்தின் 30 ஆண்டு காலமாக ஆண்ட கட்சி உடைத்து கொண்டு வெளியே வந்த அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது நடுரோட்டில் நிற்கும் அவல நிலை ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணம் என்னவென்றால் மொத்த எம்எல்ஏக்கள் 15 விழுக்காடு மட்டுமே அமைச்சர்களாக முடியும். அப்படி என்றால் 234 எம்எல்ஏக்களை முதலமைச்சரையும் சேர்த்து 34 அல்லது 35 பேர் மட்டுமே அமைச்சர்களாக முடியும். தற்போது 33 அமைச்சர்கள் தமிழக அரசுல இடம் பெற்றாச்சு. இனி ஒரு காலமும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு விஜய் தலைமையிலான தாவேக ஆட்சியில அமைச்சர் பதவி வழங்க வாய்ப்பு இல்லை என்றே சொல்லப்படுகிறது. விஜய் விரும்பியிருந்தால் தாவேகாவினருக்கு அமைச்சர் பதவி வழங்காமல் அதிமுகவினருக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் என்ன காரணத்திற்காகவோ விஜய் தரவில்லை என்கின்றனர். இதற்கு திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சிகள் எதிர்ப்பும் ஒரு காரணம் என்றாலும் உண்மையில அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்கள பலர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ஊழல் குற்றச்சாட்டுல இருப்பவர்களை அமைச்சரவையில் சேர்த்தால் தாவேகாவுக்கு கெட்ட பெயர் ஏற்படும் என்று விஜய் கருதுவதால் தான் அமைச்சர் பதவி வழங்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க தமிழக ஆளுநர் அர்லேக்கரும் மறுத்துவிட்டதாக ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இது போன்ற சூழ்நிலையில எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், காமராஜ், லீமாரோஸ் உள்ளிட்ட அதிமுக எம்எல்ஏக்களின் அமைச்சர் பதவியை காணல் நீராகி விட்டதாக தமிழக மக்களின் கேலிக்குள்ளாகி உள்ளனர். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் உற்சாகம் அடைந்து உள்ளனர். எஸ்பி வேலுமணியை நம்பி தாய் கட்சியை பகைத்து கொண்டதால் தற்போது மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் சேர சில எம்எல்ஏக்கள் தூது அனுப்பியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. தாவேக்கு ஆட்சியில் இடம் கிடைத்தால் மட்டுமே தங்களுக்கு ஆதாயம் என்ற நிலைப்பாட்டில் அவர்கள் இருந்தனர். தற்போது விஜய் அதிமுக எம்எல்ஏக்களுக்கு மறுப்பு தெரிவித்து விட்டதால் எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் பக்கம் உள்ள எம்எல்ஏக்கள் விரைவில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் தாவுவது உறுதியாகி உள்ளது. இதனால் அடுத்தடுத்த நாட்கள்ல அதிமுகவில் பல்வேறு முக்கிய சம்பவங்கள் அரங்கேற வாய்ப்பு இருக்கு. தாவேக அமைச்சரவையில எஸ்பி வேலுமணி அணியினருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படாததால் 25 அதிமுக எம்எல்ஏக்களும் கடும் அதிருப்தியில இருக்காங்க. இதையடுத்து நேற்று சென்னையில் சி.வி. சண்முகம் அலுவலகத்துல எஸ்பி வேலுமணி அணியினர் கூடி ஆலோசனை நடத்திருக்காங்க. ஆனால் இந்த ஆலோசனை கூட்டத்துல கே.சி. வீரமணி, லீமாரோஸ் கலந்து கொள்ளவில்லை. மேலும் இந்த கூட்டத்துல கலந்து கொண்டவர்கள் விஜய் தரப்பினர் நம்ப வைத்து ஏமாற்றி விட்டதாக புலம்பியதாக சொல்றாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து அப்போது விவாதிக்கப்பட்டது. மீண்டும் எடப்பாடி அணியில் சேருவது குறித்தும் தாவேக ஆட்சிக்கு வெளியிலிருந்து தக்க பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏக்கள் ஆவேசமாக பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அரசியல்ல பொன்விழா கண்ட அதிமுக 31 ஆண்டுகள் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த அதிமுக நேற்று பெய்த மழையில் நுழைத்த தாவேகாவால் தோற்கடிக்கப்பட்டிருப்பதோடு ஏமாற்றப்பட்டிருப்பதாகவும் சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் விமர்சித்து வருகின்றனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.
உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.